இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 2025 கடந்து விட்டது இல்லையா? 2026க்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் இல்லையா? இது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. 2025ல் நீங்கள் கடக்கலை, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலையும் ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு ஒவ்வொரு பாதையாய் கடக்க வைத்திருக்கிறார். இந்த நாள்லையும் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறாருங்க, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான பாதையில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்லி தாவீது, சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், அப்போ எத்தனையோ தீயான காரியங்கள், தண்ணீரான பாதைகள், இதை எல்லாமே ஆண்டவர் என்ன செய்தார்? உங்களை கடக்க வைத்தார் இல்லையா? இன்றைக்கும் செழிப்பான இடம் எது தெரியுமா? இந்த வருஷம் தான் 2026 செழிப்பான இடத்தில், செழிப்பான ஒரு வருஷத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விட்டார். அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் நீங்கள் ரொம்ப அவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ஜனவரி மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த நாள்லையும் இதுதான் கர்த்தர் இந்த மாதத்திற்கு கொடுத்த வாக்கு தத்தம். தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த வாக்கு தத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தன்னை உயர்த்துகிறவன், தன்னை தாழ்த்துகிறவன். இந்த நாள்லையும் தாழ்மை அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாழ்மை என்பது தன்னை குறைவாக மதிப்பிட்டு மற்றவர்களை நம்ம மதிக்கிற பண்பு தான் தாழ்மை. பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல் இல்லையா? அவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா பிறப்பிலேயே தாழ்மை தான். வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளுடைய குமாரன் மாட்டு தொழுவத்தில் என்ன செய்தார்? பிறந்தார் இல்லையா? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவர் பாருங்களேன், அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், அவருடைய குமாரன் தாழ்மையில் பிறந்தார். இந்த நாள்லையும் பாருங்க, அதனால தான் அவர் தாழ்மையில் பிறந்ததுனால தான் அவர் எங்கே இருக்காரு? இன்றைக்கும் உயர்ந்த இடத்துல அவர் இருக்கிறாருங்க. இந்த நாள்லையும் இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்லையும் தன்னையே உயர்த்தி உயர்த்தி வைத்திருந்த ஒரு நபர் லூசிபர், வானத்துக்கு மேலே நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, தன்னை பெரியவனாக காட்டிக்கொண்டு, தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொண்டு, தன்னையே உயர்த்தி உயர்த்தி அவன் என்ன செய்யப்பட்டான்? கீழே தள்ளப்பட்டான். பார்த்தீங்களா? அதே போல தான் நேபுகாத்நேச்சாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் என்னால் தான் அப்படின்னு சொன்னார். அந்த பெருமை, தன்னை உயர்த்தி அவர் சொன்னதினால அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? நேபுகாத்நேச்சாரை ஸ்தானத்தை விட்டு ஆண்டவர் எடுத்து போட்டார். இந்த நாள்லையும் பாருங்க, தன்னை தாழ்த்துகிறவன் தான் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான் இல்லையா? அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது கிருபை அளிக்கிறார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு உங்களை என்ன செய்யணும்? நீங்கள் தாழ்த்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டே இருந்தார், நிறைய பணம் சம்பாதித்தார், அதிக வருமானங்கள், பொருளாதாரத்தில் மிகவும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போனார். அந்த பணத்தினால் அவருக்குள்ளாக பெருமை வந்து விட்டது. அவர் பெருமைப்பட்ட பொழுது ஒரு நாள் என்ன செய்தார் தெரியுமா? மிகவும் சோர்ந்து அமர்ந்திருந்தார். என்னவென்று கேட்ட பொழுது அவர் சொன்னார்,
நான் நிறைய பணம் சம்பாதித்தேன். ஒரே நாளில் பிஸ்னஸ் வீழ்ச்சி அடைந்து விட்டது. பாருங்களேன், இந்த நாள்லையும் ஆசை, பண பெருமை இன்றைக்கும் அநேகருக்குள்ள இருக்கிறது. பதவி, பெருமை, பட்டம், பெருமை, என்னிடத்துல புகழ், அதில் பெருமை, பண பெருமை, அழகுல பெருமை, தன்னையே உயர்த்தி 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 இந்த நாள்லையும் ஒரு நாளில் நிச்சயமாக வசனத்தின்படி அநேகர் இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்து போயிருக்கிறார்கள். அந்த சகோதரன் பாருங்க, அவர் சொன்னார், நான் என்னையவே உயர்த்தி உயர்த்தி பணத்தின் பின்பாக ஓடி ஓடி இந்த நாளில் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறேன். பாருங்களேன், ஒரு மன நிம்மதி இல்லை, சமாதானத்தை இழந்தார், ஆசீர்வாதத்தை இழந்தார். கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா? அநேகரிடத்துல கடன்பட்டார், தூக்கம் இல்லை, மன அமைதி போனது, சமாதானத்தை இழந்தார், ஆசீர்வாதத்தை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். இன்றைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை உயர்த்தி பேசாதிருங்கள். இன்றைக்கும் தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இன்னொரு குடும்பமும் எனக்கு தெரியும். அவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி உயர்த்தி பேசுவார்கள். தன் பிள்ளைகளை குறித்த பெருமை, வேலையை குறித்த பெருமை, குடும்பத்தை குறித்த பெருமை, செபத்தை குறித்த பெருமை, நான் இவ்வளோ உபவாசிக்கிறேன் என்கிற பெருமை, இப்படியே வாழ்க்கை முழுவதும் அந்த சகோதரி தன்னை உயர்த்தியே பேசுகின்ற பொழுது இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தில் தீராத வியாதிகள், கடன் பிரச்சனைகள். ஆகையால நிச்சயமாகவே தன்னை உயர்த்துகிறவன் எவனோ அவன் நிச்சயமாய் தாழ்த்தப்படுவான். ஒரு நாளில் அந்த வீழ்ச்சி வரும். ஆகையால இன்றைக்கோ அந்த பெருமை அப்படிங்கிற ஒரு பாவத்தை விட்டு நீங்கள் மன திரும்பணும். தன்னை உயர்த்தி பேசாதபடிக்கு தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இங்கே வேதாகமத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 பேர் செபிக்கிறார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசேயன், ஆயக்காரன் 2 பேருடைய செபங்கள். அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அறிந்தது. ஆயக்காரன் என்ன செய்கிறார்? ஆலயத்திற்குள்ள போகலைங்க, வெளியிலேயே நிற்கிறார். நின்று என்ன சொல்றாரு? வானத்துக்கும் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிளை அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாக என் மேல கிருபையா இரும். அவர் என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்துகிறார். நான் சின்னவன், நீர் எப்படிப்பட்டவர்? நீர் பெரியவர், நீர் நல்லவர், நான் பாவி, நான் கெட்டவன். அதனால ஆலயத்திற்குள்ள கூட வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா நீர் எப்படி இருக்கிறீர்? பரிசுத்தராக இருக்கிறீர், நான் பாவியாக இருக்கிறேன். தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் இந்த பரிசேயனை பாருங்கள், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் மற்றவர்களைப் போல பரிகாரர் அல்ல, அநியாயக்காரர் அல்ல, விபச்சாரக்காரர் அல்ல. அதே போல் பக்கத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. இந்த ஆயக்காரனை போல நான் பாவியும் இல்லை. அதோட விட்டாரா? விடலை. வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், தசம பாகம்லாம் செலுத்துறேன் இப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி வேற சொல்கிறார். பாருங்களேன், இன்னைக்கும் அவர் என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களைப் போல இல்லை, தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ளுகிறார். தன்னை நான் நீதிமான் என்று காட்டிக்கொள்ளுகிறார். மற்றவர்களைப் போல இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்டானவன், நான் ஒரு பரிசுத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கும் அநேக பேர் அப்படிதான் சொல்வது உண்டு. நான் பாவம் செய்யாதவன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் அநேகர் ராஜ்யத்திற்கு பிந்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆயக்காரனை போல ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபையாய் இரும்,
என்று நீங்கள் செபிக்கின்ற பொழுதுதான், உங்களை தாழ்த்தி நீங்கள் செபிக்கின்ற பொழுதுதான் ராஜ்யத்தில் முந்தி பங்கடைவீர்கள். அதனால தான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளும் விபச்சாரக்காரர்களும் தான் இன்றைக்கு ராஜ்யத்திற்கு முந்திக் கொள்ளுகிறார்கள். பிந்தி இருப்பவர்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தன்னை நீதிமானாக காட்டிக்கொண்டு இன்றைக்கும் ராஜ்யத்திற்கு பின்னாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாளையும் ஆண்டவர் பார்க்குறாருங்க ஜெபத்தை. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அவன் அல்ல, இவன் தான் நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. பாவிய என்ன செய்கிறாரு? பாவியை நேசித்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அந்த தாழ்மை படும்பொழுதுதான், ஆண்டவரே நான் சிறியவர் தான், நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நான் கெட்டவன் தான், ஆனாலும் என் மேலே என்ன செய்யுங்க, கிருபை கேட்கிறார். அப்படின்றால் என்ன? பாவத்தை மன்னிக்கும்படியாக கேட்டார். ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாக்குகிறார். பார்த்தீர்களா? பாவிகள் என்று சொல்லி இன்றைக்கும் நாம் அவர்களை ஒதுக்குகிறோம், சமுதாயத்தில் அவர்களை தள்ளிவிடுகிறோம். ஆனால் அவர்கள் தான் ராஜ்யத்தில் முந்தி இருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஆண்டவர் பாருங்க ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கிறார். அவனல்ல, நீரே நீதிமான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்லையும் பாருங்களேன், ஒருவேளை கடந்த வருஷத்துல நீங்க யோசித்து பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய வீழ்ச்சியை கண்டீங்க. உங்களுக்குள்ள உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்குமானால் இந்த வருஷத்துல இல்லை, இதே மாதத்துல நீங்க அந்த பாவத்தை உணர்ந்து உங்களை தாழ்த்தும் போது உங்க குடும்பங்கள்ல வந்த தீராத வியாதிகள் ஆண்டவர் நீக்கி சுகம் கொடுப்பார். சமாதானத்தை இழந்து நிற்கிற உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆசீர்வாதத்தில் மிகவும் பெரிய இழப்பு, அந்த இழப்பையெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு, இழப்பின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை திரும்பவும் தருவார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்க. கடந்த வருடத்துல எத்தனையோ இடங்கள்ல உங்களுக்கு தோல்விகள், உங்களுக்கு தீராத வியாதிகள், ஏதோ ஒரு விபத்துகள் நடந்தது. ஆனா கர்த்தர் கிருபையினால் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். ஏனால் அவர் உயிருள்ள தேவன். இந்த நாள்லையும் ஒரு வேளை பாருங்களேன், உங்களை தாழ்த்துங்க. இதே மாதத்துல யாரெல்லாம் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீர்களோ, உங்களை தாழ்த்தும் பொழுது அந்த பெருமை குணத்தை விட்டு நீங்க மனம் திரும்பும் பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பெருமையின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது, இதிலிருந்து நான் மனம் திரும்பணும்னு இன்னைக்கு விரும்புகிறீங்களா? ஒரு விருப்பமாக அது இருக்கா உங்களுக்கு? விரும்புங்க, நீங்கள் விரும்புங்க. ஆண்டவரே நான் மாறணும், என்னை தாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் இதே மாதத்தில் ஆண்டவருடைய கிருபையையும் உதவியும் கேட்டு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல எல்லாம் மேன்மை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்களோ அந்த மேன்மை மறுபடியும் ஆண்டவர் கொடுப்பார். எந்த இடத்துல வீழ்ச்சி இருந்ததோ மறுபடியும் ஆண்டவர் வெற்றியை தருவார். தீராத வியாதிகள் உங்களிடத்துல இருந்ததல்லவா, இந்த தீராத வியாதிகளை நீக்கி உங்களுக்கு சுகம் கொடுப்பார். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்த்துகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து
தம்முடைய கிருபையினால் மறுபடியும் உங்களை சேர்த்து கொள்ளுவார். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின்படி நீங்க தாழ்த்துகிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் ஆண்டவர் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் திரும்பியும் ஆண்டவர் தருவார். சமாதானத்தை இழந்தீங்களா? சமாதானத்தை தருவார். வியாதியோடு இருக்கிறீங்களா? சுகம் தருவார். ஆசீர்வாதத்தை இழந்தீங்களா? ஆசீர்வாதத்தை தருவார். மேன்மையை இழந்தீங்களா? மேன்மையை தருவார் ஆண்டவர். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. உங்களுடைய பெருமை குணத்தை மாற்றும் பொழுது, அந்த பாவத்தை விட்டு நீங்க மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், சுகம் கொடுப்பார். அவர் சுகம் கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த நாளிலும் இதை விசுவாசித்து இந்த மாதத்திற்குள்ளாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதத்துல ராஜா ஆண்டவரே, இத்தனை நாட்கள், ஒருவேளை கடந்த வருடம் ஏதோ ஒரு தோல்வி, வீழ்ச்சிகள், ஆண்டவரே, சமாதான இழப்புகள், ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நாளிலும் சுவாமி அவர்கள் தங்களை தாழ்த்துகின்ற பொழுது இதே மாதத்திற்குள்ளாகவே ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை கொடுத்து மறுபடியுமாய் ஆண்டவரே, வெட்கப்பட்ட இடத்தில் ஆண்டவரே தலைகளை உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிங்க. உங்களை உயர்த்தும்படியாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் தாழ்மைப்படுகிறேன், ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி உதவி செய்யுங்கன்னு கேட்டு நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்து மேன்மை கொடுப்பார். இழந்த எல்லாவற்றையும் தருவார் நிச்சயமாய். இந்த மாதத்திற்குள்ளாகவே கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.